விசச்சாரை விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஆளுநர் ஆர் என் ரவியுடன் இபிஎஸ் சந்திப்பு நிகழ்த்தி மனு அளித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் வலியுறுத்தியுள்ளனர். விசச்சாரை விவகாரத்தில் ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கள்ளக்குறிச்சி விசச்சாரை விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து இபிஎஸ் மனு அளித்துள்ளார். மேலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தில் தொடங்கிய நாள் முதல் கருப்பு சட்டை அணிந்து வெளிநடப்பு செய்த அதிமுகவினர் இன்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இபிஎஸ் தலைமையில் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கள்ளச்சாரை விசச்சாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரணை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இபிஎஸ் தலைமையில் ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். மேலும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷ சாராயம் குடித்து 5 பெண்கள் உட்பட 60 பேர் உயிரிழந்த சம்பவம் தான் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்குமே அதிமுக தொடர்ச்சியாக கையில் எடுத்து பல்வேறு போராட்டங்கள், சட்டப்பேரவையில் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும், இது தொடர்பாக முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதனால் கடந்த 3 நாட்களாக சட்டப்பேரவையை புறக்கணித்து அதிமுக அமளியில் ஈடுபட்டு இந்த விவகாரத்தை முதலில் எடுத்து விவாதிக்க வேண்டும். கள்ளச்சாராயம் எப்படி அங்கு விற்பனை செய்யப்பட்டது, இத்தனை பேர் உயிர் பலியாகி இருக்கிறது, இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி அதிமுக சார்பில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இன்று ஒரு நாள் முழுவதுமே அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் அதிமுக உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று ஆளுநர் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து அவரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த மனுவை பொறுத்தவரைக்குமே சிபிஐ விசாரணை வேண்டும். ஏனென்றால் சிபிசிஐடி விசாரணை தமிழக அரசு சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாநில அரசுக்கு ஆதரவாகத்தான் சிபிசிஐடி அறிக்கை என்பது இருக்கும். அதனால் ஒரு வெளிப்படை தன்மை இருக்காது. அதனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும், பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், தார்மீக பொறுப்பெடுத்து முதலமைச்சர் இந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது அதிமுக சார்பில் எடப்பாடி கே பழனிசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இணைந்து தற்பொழுது அந்த மனுவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியிடம் அளித்திருக்கிறார்கள். இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜக தரப்பில் இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் அண்ணாமலை தலைமையில் பாஜக நிர்வாகிகள் இணைந்து மனு அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுக சார்பிலும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சார்பிலும் தற்பொழுது மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், இன்றைய தினம் கூட சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விசச்சார விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஒரு விரிவான விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் ஏற்கனவே பாஜக ஆளுநரை சந்தித்துள்ள நிலையில் தற்போது அதிமுகவும் ஆளுநரை சந்தித்துள்ளது. ஆளுநர் மாளிகை இது தொடர்பாக என்ன ஒரு அறிக்கையில் வெளியிட வாய்ப்புகள் இருக்கிறது? இது குறித்தான தகவலை பதிவிடலாம். ஆளுநர் மாளிகை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முறையான விசாரணையின்றி எதுவுமே அவர்கள் இந்த விவகாரத்தில் அறிக்கையோ அல்லது அவர்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது. ஏற்கனவே உயிரிழந்தவர்களுக்கு ஆதரவாக ஆளுநர் சார்பில் ஆழ்ந்த இரங்கல் அந்த அறிக்கையெல்லாம் வெளியானது. இந்த நிலையில்தான் தற்பொழுது பாஜக மற்றும் அதிமுக ஆகியோர் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே சிபிசிஐடி விசாரணை போதுமானது என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதிமுக அதனை ஏற்க மறுக்கிறது. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக இந்த விவாதத்தை முன்னெடுக்க வேண்டும், சட்டப்பேரவையில் ஒரு வெளிப்படையான ஒரு விவாதம் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் அதிமுகவின் கோரிக்கையாக இருக்கிறது. அதுவரைக்குமே இவர்கள் கருப்பு சட்டை அணிந்து இந்த சட்டப்பேரவை புறக்கணித்து இந்த விவகாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஆளுநர் மாளிகையை பொறுத்த வரைக்குமே இம்மாதிரியான தமிழக அரசிடம் ஒரு விளக்கம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாஜக ஆகியோர் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் மனு அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். அதனால் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விளக்கம் கேட்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ராம்குமார்,
கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அதிமுக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்பொழுது ஆளுநரையும் சந்தித்து மனு தாக்கல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கியுள்ளார். அவருடைய தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தற்போது ஆளுநர் மாளிகையை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ்.